கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட. ஹலோ, என்னோட பேர் ஹேமந்த். என் நேம் மௌனிகா. இங்கே உள்ள டெக்கரேஷன் பார்த்தா தெரியும். இப்போ நம்ம எந்த இடத்துல பேசிட்டு சொல்லுங்கள். இப்போ உட்காந்துருக்கிறது வந்து என்னுடைய பிக் ஸ்டேஜ். என் லைஃப்பில் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி காத்திருந்த ஒரே நாள். பேரண்ட்ஸோட எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நாளைக்கு எனக்கு வெட்டிங். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இந்த ஊர்ல தான். ஸோ இவங்களை வந்து நான் 2018 வந்து கோவில் திருவிழாவில் தான் பார்த்தேன். பாட்டியோட ஊருக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்வலாக எல்லா பசங்களும் பார்க்குற மாதிரி தான் பார்த்தோன்னே வந்து எனக்கு அவ்வளோவா எதுவும் தோணுனதில்லை. பட் இருந்தாலும் பேசலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணது தான். நான் தான் ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஸோ யாரா ஒருத்தவங்க வித்தியாசமாக இருக்காங்களே, பார்த்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் அது அவங்க கிட்ட நான் பார்த்தேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் சைட்டோட போயிடும்னு நினைச்சேன். பட் அது அப்படி முடியல. பையன் நல்லா இருக்கான்னு நினைச்ச பையன் வந்து ஒரு 3 டேஸ்ல நமக்கு வந்து ஃபேஸ்புக்ல ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு வைப் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்ல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஹாய் மெசேஜ் அது யூத் ஆட்டாச்சு. நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணாங்க. எனக்குள்ளது நானும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளேயுமே போயிட்டு இருந்தது. 2 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தாட் வந்தது. அந்த தாட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் என் லைஃப்பை. ஏன்னா நான் வந்து அவங்க ரொம்ப சைலண்ட், பேசிக்லி அவங்க ரொம்ப சைலண்ட். நான் வந்து ரொம்ப டாக்கட்டிவ் தான். அவங்க ரொம்ப பாவம். சீரியஸ்லி ஃபியூச்சரில் அவங்க ரொம்ப பாவம் தான். ஹி இஸ் அ குட் அண்ட் ஆசம் மேன். எனக்கு அவங்க கிடைச்சது ஐம் வெரி லக்கி. பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும் நெஞ்சுக்குள். யூஸ்வலாக எல்லாருடைய லவ்ல இருக்கிற மாதிரி எங்கள் இதுலேயும் இருந்தது. நிறைய சண்டைகள், பிளாக் பண்ணியிருக்கிறோம், பேசாமல் இருந்திருக்கிறேன், இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு லெவலில் வந்து பிரேக்கப் லெவலில் கிரியேட் ஆகுது. எங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திரும்பி பேசி கிரியேட் பண்ணி 2 பேரும் பொருந்துக்கிட்டோம். இவ்வளோ தூரம் வந்து அதை கொண்டு வந்து கோயரப்பு வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்லையும் பேசி அது டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச் மேரேஜாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி என்னோட பிக் டே டுமாரோ. ஸோ சீரியஸ்லி ஐம் ஸோ லக்கி. அவங்கள மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனால் அவங்க ரொம்ப பாவம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் வந்து அதே சேம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள லைஃப் ஃபியூச்சரை வந்து இன்னும் பெட்டராக ரன் பண்ணுவேன். அதுக்கு நான் டெவலப் ஆகிறதுக்கு அவள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அதே மாதிரி அவள் டெவலப் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு
ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன் காந்துறேன் கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிற தேக்குறேன் மண்ணேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வை